வணக்கம் மக்களே, நான் உங்கள் நசீர். இப்போ நாம எதை பத்தி பேச போறோம்னா, ஜனநாயகன் சென்சார் இஷ்யூவை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். இன்னைக்கு அப்டேட் படி ஜனநாயகன் சென்சார் வந்து மறுதணிக்கை வந்து இப்போ போயிருக்காங்க. விஜய் படங்கள் பல படங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வந்திருக்கு. ஆனா சிமிலர் டு ஜனநாயகன் இதே மாதிரியான இஷ்யூ வந்து 2017ல மெர்சல் படத்துக்கும் நடந்திருக்கு. அப்ப இருந்த விஜய்க்கும் இப்ப இருந்த விஜய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அவர் வெறும் நடிகர், இப்ப அரசியல்வாதி பிளஸ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தார் தெரியுமா? அப்போ வந்து டைரக்டா போயிட்டு அந்த டைம்ல அமைச்சரா இருந்த கடம்பூர் ராஜா அவர்கள், அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ராஜா அவர்களை டைரக்டா போய் மீட் பண்ணியிருக்காரு இது விஷயமா. அப்போ வந்து மெர்சல்ல வந்து இந்த ஜிஎஸ்டி விஷயம் அதெல்லாம் இருந்ததால வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து பிஜேபி கிட்ட இருந்து வந்தது. அப்போ இருந்த அதிமுக வந்து கூட்டணி இருந்ததால அவங்க வந்து டைரக்டா பிஜேபியை கான்டாக்ட் பண்ணி அது ஒரே நைட்ல சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சொன்னது வந்து யாருன்னு பார்த்தா கடம்பூர் ராஜா அவர்களே சொல்லியிருக்காரு. வித் போட்டோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. விஜய் வந்து அவர் மீட் பண்றதாவும் அவர் ஆபீஸ்ல போய் மீட் பண்ணதும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை ஒரு போட்டோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எடப்பாடி தான் அங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பேசுறாங்களே ஜனநாயகம் ரிலீஸ் ஆவதை பத்தி விஜய் ஏன் பேசல, அப்ப மெர்சலுக்குலாம் பேசினாரு, இப்ப ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. நாம எல்லாருமே பேசிட்டு இருப்போம், ஆனா விஜய் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து நாம பார்த்துட்டோம். விஜய் நோக்கி விஜய் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நமக்குமே அந்த விமர்சனம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றம் விஷயம் எடுத்துக்கிட்டா கூட இப்ப பாருங்க, விஜய் பேசியிருந்தாருன்னா அவரோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது சிறுபான்மையர் மக்களுக்கு கொஞ்சம் அதிகரிச்சதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் எங்களோட முதன்மையான ஒரு கேள்வி பிளஸ் கருத்தாவுமே இருக்கு. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் அதிமுக கூட்டணிக்குள்ள இழுத்து வச்சு பிடிச்சி வச்சு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து இங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் எம்எல்ஏக்களாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதனால அதிமுக வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு. பட் அதே மாதிரி தான் விஜயும் இழுக்க பார்க்குறாங்கிறது கருத்து வந்து முன்னாடி ரொம்ப நிறைய இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து விஜயே அது போன மீட்டிங்ல சொல்லிட்டாரு. அழுத்தம் இருக்கு, இருந்தாலும் வந்து நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாலுமே விஜய் வந்து இதை பத்தி பேசியிருந்தாருன்னா அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது ஜென்ரல் ஓட்டர், ஒரு பொதுவான ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த ஓட்டர்ஸ் முன்னாடி அவருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. வெறும் ரசிகர்கள் ஓட்டு தான் இருக்கு, விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத மீறி அவரோட ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து விஜய் எடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களோட விமர்சனம் வந்து இங்க திரும்ப திரும்ப நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக இஷ்யூ வந்து ஒரே நைட்ல மெர்சலுக்கு எப்படி ஒரு சார்ட் அவுட் பண்ணாரோ அதே மாதிரி சார்ட் அவுட் பண்ணியிருக்க விஜயால கண்டிப்பா முடியும். ஆனா பிஜேபியோட அழுத்தங்களுக்கு வந்து அடிபணியாம இதை வந்து அவர் வந்து கொள்கை எதிரி பிஜேபிங்கிறதுல வந்து அவர் சரியா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு சைடு அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனா அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா ஒன்னி திமுக விஜயும் திமுகவை தாக்குறாரு. ஆனா அர்ஜுனா ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, திமுக தான் திரும்ப 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 அந்த இடத்துல வந்து பராசக்தி கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, திமுகவுக்கு அதாவது பராசக்திங்கிறது வந்து பிஜேபிக்கு இந்தி திணிப்புக்கு அகேன்ஸ்ட் ஆனது, அதுக்கே கிடைச்சிருச்சு, ஆனா எங்களுக்கு கிடைக்கல, அதனால திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து தான் இதை பண்ணுது அப்படின்னு திரும்ப 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 இதுல யார் பிஹைண்ட்ல இருக்கிற ஒரு ஆட்களை வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்றாரா அப்படின்னு நமக்கு தோணுது. இவர் வந்து யாருக்கு வேலை செய்யறாரு, பிஜேபிக்கு வேலை செய்யறாரா இல்ல யாருக்கு வேலை செய்யறாரு அப்படின்னு நமக்கு இந்த கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம வந்து அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவர் வந்து மறைமுக வந்து அதிமுக சப்போர்ட்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இங்க வருது. இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து நிறைய பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கன்க்ளூஷனும். விஜய் பேச பேச தான் அவர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நாட் ஒன்லி ஃப்ரம் த ரசிகர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஆக்சுவலா ஜென்ரலா ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதை வந்து நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தா இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி நீங்க எப்படி எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கோர் ஓட் பேங்கா இருக்க போது அதை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கிறது தான் எங்களோட கருத்து. விஜய் பேசணும், பேச பேச தான் அவரோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஃபைனல் ஒரு கன்க்ளூஷனாக இதை முடிச்சுக்கிறோம். நன்றி மக்களே. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்க. சண்டை போட இருந்தாலும் சண்டை போடுங்க, அதுக்கு உண்டான வந்து பதில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பைட்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.